அனைவருக்கும் வணக்கம். மேட்டுப்பாளையம் அருகே நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற திமுக எம்பி ஆர் ராசா பேசும்போது, இந்த மாதிரி பொய் சொல்லும் முதல்வரை பார்த்ததே இல்லை என கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. பின்னர் பொய் சொல்லும் பிரதமரை பார்த்ததில்லை என மாற்றி கூறி சமாளித்தார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இங்கே சொன்னார்கள், வளர்ச்சி பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிற மிகப்பெரிய பணி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்து மட்டும் இல்ல, மேட்டுப்பாளையம் நல்லது செய்து மட்டும் இல்ல, அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பணி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பணி இருக்கிறது. நான் நாடாளுமன்றத்தில் ஒரு 25 ஆண்டு காலமா டெல்லியில இருக்கேன். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. 37,000 கோடி கேட்டோம் தூத்துக்குடியில, திருநெல்வேலியில பிரதமர். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு பிரதமரை நான் நாடாளுமன்றத்தில் பார்த்ததே இல்லை. மனதில் உள்ளது வாக்கில் வந்துவிட்டது. தனது அமைச்சரவை சகாக்களின் குரலாக கூட இதை எடுத்துக் கொள்ளலாம், அல்லது பொதுமக்களின் குரலாகவும் வைத்துக் கொள்ளலாம். எப்படி ஆயினும் இப்படி உண்மையை உளறி கொட்டும் நபரை அருகில் வைத்திருப்பது தலைமைக்கு பேராபத்தையே ஏற்படுத்தும். ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் அவரது நாக்கில் சனி நர்த்தனம் ஆடலாம். எனவே இந்த முறையாவது ஆர் ராசாவுக்கு பொது தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டுமென திமுக தலைவர் மு க ஸ்டாலினை வேண்டிக் கொள்வோம். நன்றி.